हाय फ्रेंड्स वेलकम टू अमुदा किचन इनकी और सूपरान स्वीट रेसिपी தான் பார்க்க போறோம் ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க கோதுமை ரவை ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் எப்பவும் எடுத்துப்பேன் பாருங்க இந்த கிண்ணத்துல ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் கோபுரமா எடுக்கல தலை வெட்டி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கப் இதுலயே வந்து கருப்பட்டி வந்து இது நல்ல பழகுன பழைய கருப்பட்டி இது ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கப் கோதுமை ரவைக்கு ஒரு கப் கருப்பட்டி பனை வெல்லம் எடுத்துக்கலாம் இது உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் டேஸ்ட் ரொம்பவே நல்லது சளி பிடிக்காது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் வேணும்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கும் போது அளவு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு கப்பு நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது ஃபுல்லாக ஒரு கப்பு கோபுரமாக எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்தால் இதே போல் வந்து 3/4 கப்பு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஏலக்காய் 4 ஏலக்காய் சர்க்கரை வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் இல்லைன்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நெய் வந்து அவசியன்றது கிடையாது நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் தான் சேர்த்துக்க போகிறேன் முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில் வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இன்னும் வந்து இதை வந்து நம்ம இதை எதில் குக் பண்ண போகிறோன்னா பாலில் தான் குக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துகிட்ருக்கோம் இதுக்கு கரெக்டாக 1.5 கப்பு பால் 1.5 கப்பு தண்ணி எல்லாம் சேர்ந்து 3 கப்பு பால் வந்து எடுத்து நம்ம காய்ச்சிக்கணும் முதல்ல ரவையை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் அதிகமாக நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இதை வறுத்து எடுத்துகிட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கோதுமை ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப செவந்து வரக்கூடாது நல்லெண்ணெயில் முந்திரி திராட்சை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கோதுமை ரவையை போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வந்ததுன்னா போதும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக வந்து செவந்து வரக்கூடாது வாசம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அளவுக்கு பால் ஊற்றிடலாம் 1.5 கப்பு பால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து பாலை நம்ம முதல்ல சூடு பண்ணிக்கலாம் கோதுமை ரவை நல்லா வறுபட்டுச்சு நல்லா வாசம் வருது நல்லா வந்து கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவே நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு ரவை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் 1 கப்பு பால் எடுத்துகிட்ருக்கேன் இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் 1.5 கப்பு தண்ணி மொத்தம் 3 கப்பு ஆகிடும் நமக்கு இப்போ இதில் நல்லா பேன் வந்து சூட்லேயே இருக்குது 1 கப்பு ஊற்றியாச்சு இன்னும் ஒரு 1/2 கப்பு 1.5 கப்பு பால் சேர்த்துட்டேன் 1.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 1/2 கப்பு தண்ணி பாலும் தண்ணியும் சேர்ந்து 3 கப்பு இது பால் நல்லா சூடேறி ஒரு கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் தள்ளிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் தள்ளிட்டு நல்லா வந்து கலரி விடலாம் நல்லா இது வெந்து வரணும் இப்போ இதில் கருப்பட்டியை இதில் மாற்றிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரையிட்டோன்னு சொல்லிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் இப்போ தான் வந்து நல்லா கொதித்து ஏடு கட்டி வருது பொங்குது கட்டாத நம்ம வந்து கலரி விட்டுடலாம் இந்த ஸ்லாக்கில் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தள்ளிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தள்ளிடலாம் இதுக்கு மேலே கொதிக்க வேணாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் தள்ளியாச்சு கோதுமை ரவை வந்து கட்டிப்படாது இருந்தாலும் நல்லா வந்து குக்காகி வரணும் அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கிறோம் சாதா ரவையாக இருந்தால் போட்டோடனே நம்ம வந்து தண்ணியாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் டக்குன்னு வந்து அந்த பாலை இழுத்துக்கிட்டு அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் இது கட்டியே ஆகாது நான் ஒரு கையில் செல்லு வச்சுட்டே தான் தூவுறேன் பாருங்கள் நல்லா அருமையாக வந்து நமக்கு குக்காகி வரும் நல்லா குக்காகி வரட்டும் பால்லையே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி சேர்க்கறதுனால இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி
நம்ம கருப்பட்டியை நம்ம நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், 1/4 கிளாஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாக. இதை நம்ம நல்லா கரையை விட்டால் போதும், பாகுலாம் எதுவும் வர வேண்டாம். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். கல் மண் தூசுலாம் இருந்தால் அதில் போயிடும். ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா வந்து குக்காகி வந்துடுச்சு. பாலில் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வெல்லமும் இந்த சைடு வந்து கரை விட்டுருக்கேன், சிம்மிலியாக வச்சுருக்கேன். இப்போ எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு 1/4 பிஞ்சு சால்ட்டு சேர்த்தோம்னா ஸ்வீட் அப்போ தான் வந்து நல்லா வந்து எடுக்கும். நல்லா வந்து ஸ்வீட் இன்னும் வந்து அருமையாக இருக்கும். இப்போ இதில் சால்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து கொஞ்சமாக, இதில் வந்து வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, கொஞ்சமாக தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். இதில் லேசாக அப்படி தூவி விட்டுடலாம். இனிப்பு அப்போ தான் நமக்கு நல்லா எடுக்கும். இன்னும் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அந்த சூட்லேயே இருக்கட்டும். நமக்கு ரவை நல்லா வெந்து வந்தோடனே இதை வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர், முந்திரி, திராட்சை இது ரெண்டும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் நெய் சேர்க்கலை, இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் நம்ம ஆரம்பத்துலேருந்து. இதை நல்லா கிண்டி விடலாம். நல்லா குக் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு. பால் சேர்த்து நம்ம செய்யறதுனால நல்லாவே வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும். கோதுமை ரவை ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் ரவை நல்லா குழைவாக நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு நமக்கு. இப்போ நம்ம கருப்பட்டியை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கருப்பட்டியை இதோட சேர்த்தாச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா இதோடு சேர்த்து நம்ம கிண்டி விட்டுடலாம். நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்போ பாருங்கள் கருப்பட்டியில் இருந்த அந்த மண் தூசி எல்லாம் வந்து வந்துடுச்சு. வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக நமக்கு குக் ஆகுது. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ரவை நல்லா வந்து இப்போது வெந்துடுச்சு. நமக்கு ஸ்வீட் சூப்பராக நம்ம இறக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நல்லா சீக்கிரம் நமக்கு சுருண்டு வரும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய முருகனுக்கு படைச்சிடலாம். அருமையான நெய்வேத்தியம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ தான் நம்ம வந்து 1 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதுக்கு நெய்யோ எதுவும் விடலை, நல்ல நெய்லேயே வறுத்து எடுத்தாச்சு. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். நெய் விட்டோம்னா நல்லா நமக்கு திரண்டு உருண்டு வரும். நெய் விடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெயே விடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பேனில் எவ்வளோ நல்லா அருமையாக நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். கூடிய ஆயில் நல்லாவே வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம டக்குன்னு இறக்கிடலாம். இதுக்கு ஆயில் செலவும் கம்மி, நெய் வந்து தேவையே இல்லை. திராட்சை, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. ஒரு கிளறி நம்ம இறக்கிடலாம். 1 டீஸ்பூன் லாஸ்ட்டில் நம்ம நல்லெண்ணெய். எவ்வளோ அருமையாக வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி நல்லா வந்து ரொட்டேட் ஆகணும். நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது. நம்மளுடைய முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியம் கோதுமை ரவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேஸ்ட் பண்ணக்கூடாது சாமிக்கு படைக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம முருகனுக்கு இதை படையல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருகனுக்கு வந்து படையல் வந்து போட்டாச்சு. எங்கள் பொண்ணு சண்முக பிரியா தான் வந்து இலையில் வந்து பரிமாறுறாங்க. நீங்களும் வந்து இது போல் செஞ்சு வச்சு படைங்க, ரொம்பவே நல்லது முருகனுக்கு இது.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.